ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः சத்குரு சரணாரவிந்தாभ्याम நமோ நமः குருநாத் மகாராஜ் கி பாரத தேசத்துல நம்மளுடைய தர்மத்தை வழி நடத்துறதுக்கு 5 பீடம், 4 திசைக்கு 4 பீடம். ஆதிசங்கரரே சம்பூர்ணமா ஏறிய காமகோடி பீடம். அதுல முதல்ல ஸ்தாபிதம் பண்ணதுதான் சிருங்ககிரிங்கிற பீடம். இந்த க்ஷேத்திரத்துக்கு சிருங்கேரின்னு பேரு. ஏன் சிருங்கேரின்னு பேர் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ ராமன் அவதரிக்கிறதுக்கு காரணமான க்ஷேத்திரம். தசரத மகாராஜா தனக்கு புத்திரபாக்கியம் வேணுமே எவ்வளவோ யாக யஜ்ஞங்கள் பண்ணி ஒரு நாள் வசிஷ்டரை போய் நமஸ்காரம் பண்றான். எனக்கு ஒரு புத்திர காமேத்தி யாகம் பண்ணி கொடு, அதனால எனக்கு அனுகிரகம் உண்டாகலாம்ங்கிறத வசிஷ்டர் சொன்னாலாம், நான் உனக்கு குருவா இருக்கலாம், ஆனா யாரை வச்சுட்டு பண்ணினால் அது சரியா நமக்கு சாத்தியமாகுமோ அவளை வச்சுக்கணும்ப்பா. அதனால ரிஷ்யசிருங்கர்னு ஒரு மகாத்மா இருக்கார், அவரை போய் பார்க்கலாம்னா. அவரை போய் எப்படி பார்க்கலாம்னா, அவருக்கு யாருமே தெரியாது. பார்க்கிறவாள்லாம் பிரம்ம மாதிரி நினைக்கிறோம். சுகபிரம்மமும் ரிஷ்யசிருங்கரும் ஒண்ணு. அந்த ரிஷ்யசிருங்கர் இருந்த இடம் தான் இப்ப நம்ம நின்றுட்டு. அவரோட பேர்ல தான் இந்த ஊர் இருக்கு. ரிஷ்யசிருங்கர்ல தான் சிருங்கர், சிருங்ககிரி தான் சிருங்கேரி. விபாகண்ட முனிவருடைய ஆசிரமம். அந்த விபாகண்ட முனிவருடைய புத்திரன் தான் ரிஷ்யசிருங்கர். சுத்த பிரம்மச்சாரி, ஸ்திரிகளையே பார்க்காதவர். அவரை அழிச்சுதான் யஜ்ஞம் பண்றார், புத்திர காமேஷ்டி யாகம். அதுல திவ்யமான ஒரு ரூபத்தோட தேவதை வருது, பாயசத்தை கொடுக்கறது. பகவான் ஸ்ரீ ராமன் அவதாரமான, அப்படி ராமனே அவதாரமானத்துக்கு உண்டான புண்ணியக்ஷேத்திரம் சிருங்கேரி. இந்த சிருங்கேரியில தான் முதல் பீடத்தை ஸ்தாபிதம் பண்றார் ஆதிசங்கரர். இந்த பீடத்துக்கு சாரதா பீடம் அப்படின்னு. மாகிஷ்பதி நகர்ல கர்மாதான் பலன் கொடுக்கும். கர்மா பண்ணினா போறோம், பகவான் பலன் கொடுக்கல, கர்மாதான் பலன் கொடுக்கும் அப்படின்னு அங்க ஒருத்தர் இருந்தார். அவருக்கு மண்டன மிஸ்ரர்னு பேர். அவரோட வாதம் பண்றதுக்காக போனார்ப்பா, நீ கர்மா பண்ணினாலும் பண்ணக்கூடிய கர்மாவை கடைசியா பகவானுடைய சரணத்துல தான் அர்ப்பணம் பண்ணணும். காஜேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகதை சுபாவா கரோமி எத்தது சகலம் பரஸ்மை நாராஜனாயே இது சமர்ப்பயாமி. பகவானோட சரணத்துல அர்ப்பணம் பண்ணா பகவான் பலன் கொடுப்பார் உன்னுடைய கர்மாவுக்குன்னா. இல்ல நான் பண்ற கர்மாவே கொடுக்கும்னா. அன்னைக்கு சார்த தினம், சார்தெல்லாம் முடியுது. 2 பேரும் பார்த்தா வாக்குவாதம் ஆரம்பிச்சா. யார் ஜட்ஜா இருக்கிறது? அவனோட பொண்டாட்டி உபயபாரதின்னு பேர். நானே இருக்கேன், சகல சாஸ்திரம் தெரிஞ்சவன். 2 பேரும் யார் இதில் ஜெயிக்கிறாளோ, ஜெயிக்கிறவா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆசிரமத்தை விடணும். சங்கரரோ சன்னியாசி, அவரோ கிரகஸ்தர். சங்கரர் தோத்தார்னா கிரகஸ்தர் ஆகணும், இவர் தோத்தார்னா சன்னியாசி ஆகணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 2 பேர் கழுத்துலேயும் ஸ்வேத மாலையை போனா, நந்தியாவட்ட மாலை எடுத்து கழுத்தில் போட்டான். எது வாடுறதோ அவ தோத்துக்கிட்டான்னு அர்த்தம். 2 பேருக்கும் வாதம் ஆகிட்டே இருக்கு, கேள்வி மேலே கேள்வி. பெரிய விஷயம் அது. அதை பற்றி சொல்லணும்னா தர்மசாஸ்திர நுட்பமாக உள்ளுக்குள்ளே போகணும். உயிர் இதில் இருக்கு, ஆத்மா இதில் இருக்கு, ஆத்மா செத்த பிற்பாடு என்ன பண்ணும், அதனுடைய வேலை என்ன, மனுஷ ஜென்மா இதனால கிடைக்கிறது, இப்படிலாம் நிறைய நுட்பமான விஷயங்களான உள்ள போயிருக்கு. பேசிகிட்டே இருக்கா. மண்டன விஷயனுடைய மாலை வாடி போயிருக்கு. ஆக சங்கரர் ஜெயிச்சுட்டாருன்னு தெரிஞ்சு போன உடனே அவர் சொன்னாலா, அவரில் பாதினா என்னையும் சேர்த்து ஜெயிச்சா தான் நீர் ஜெயிச்சா மாறிவிட்டான். அதனால என்னன்னா வேற ஒண்ணுமே கேட்கல. காம ரகசியம்னா என்னன்னு கேட்டேன். சன்னியாசி சங்கரர் சொல்லலாம், சொன்னார்னா சன்னியாசி இல்லை, சொல்லலைன்னா தெரியாது, தோத்து விட்டார். என்ன பண்றது? பார்த்தா 15 நாள் டைம் கேட்டேன், 15 நாள் டைம் கொடுக்கல. விநாயகர் வழியாக நடந்து போயிட்டா இருக்கா. சிஷ்யாளுக்கெல்லாம் பயம். ஒரு நாளைக்கு ஒரு ராஜா செத்து போயிட்ட, அமரு என்கிற ராஜா. அந்த அமரு என்கிற ராஜாவை பரகாஜ பிரவேசம் பண்ணல. 15 நாளைக்கு அவனுடைய உடம்புல இருந்து ராஜா மாதிரியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி வந்தார். 15 நாள் கழிச்சு உட்கார்ந்தார். அவளையும் ஜெயிச்சார். காலில் விழுந்தா. உடனே அவருக்கு மண்டன மிஸ்ரருக்கு
சுரேஸ்வரன் தீட்சாராம பண்ணி வா கிளம்புவோம் அப்படின்ட்டான். கிளம்புறச்சே எவ்வளோ கிளம்பினா நானும் வரேன் அப்படின்னா. சரி வா போவோம், நீங்கள் திரும்பி பார்க்காம போகணும், நான் பின்னாடி வருவேனால. சங்கரர் நடக்க, பின்னாடி வரக்கூடிய உபயபாரதியான சரஸ்வதி நடக்க, மண்டலம் சிறதாக இருக்கக்கூடிய சுரேஸ்வரன் வர, அவன் 2 பேரும் மாகீஸ்பதியிலிருந்து நடந்து வரா. மாகீஸ்பதி மத்திய பிரதேசத்தில் இருக்கு. மத்திய பிரதேசம் நர்மதா பரிக்கிரமா வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மானசீகமாக தரிசனம் பண்ணாங்க. அப்படியே நடந்து வரா. நடந்து வருது, இவன் நடந்து வராளான்னு தெரிஞ்சுக்கிறேங்கிறதுனால சலங்க சத்தம் காதில் விழுந்துட்டே இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தா நின்றுட்டு, என்னடா நின்றுட்டுனா திரும்பி பார்த்தேன். நீ திரும்பி பார்த்ததுனால நான் இங்கேயே நிற்பேன்னா. அப்படி அவன் நின்ன இடம் தான் இந்த இடம். வந்தவள் சாட்சாத் சரஸ்வதி, மண்டலம் சாட்சாத் பிரம்மா. அவரையே முதல் ஆச்சாரியன். அந்த சரஸ்வதியை இங்கே ஸ்தாபிதம் பண்ண அந்த சரஸ்வதி தான் சாரதா தேவி. பிரம்ம வித்யா பீடம் இது. நல்ல ஞானம், புத்தி, தெளிவு. ஏன் இந்த இடத்துல நின்னா? இங்கே பார்த்தா எது எதோட வெயிலையோ அதோட இருக்கு. அழகான பூர்ணமான கர்ப்பவாசத்தில் இருக்கக்கூடிய தவளை குழந்தை பிறக்க போகுது. அந்த சந்தர்ப்பத்தில் இது மாதிரி மழை பெய்யுது. ஆக அப்படி மழை பெய்யறதுன்னு ஒரு பெரிய சர்ப்பம் அதுக்கு கொடை பிடிக்கிறது உண்டு. எதுக்கு எது ஆகாரமோ அதுக்கு இது. ஒரே ஒரு தொட்டி. இந்த பக்கம் சிங்கம் தீர்த்தம் சாப்பிட்றது, இந்த மாதிரி பக்கத்தில் பசு சாப்பிட்றது. என்னடா உன்னோட ஒன்று இதுவாக இருக்குன்னா இங்கே பேதமே கிடையாது. அதனால் இதுக்கு பக்கத்திலேயே அவரால் ஸ்தாபிதம் பண்ணப்பட்ட முதல் மடம், அவளால் ஆச்சாரியா, முதல் ஆச்சாரியா. அதனால உபயபாரதின்னு அவனுக்கு பேர் இல்லையா? அதனால பாரதி தீர்த்த சுவாமிகள் இருக்கக்கூடிய சங்கரர் பேர் வச்சுப்பான். இந்த பீடத்தில் வரக்கூடியவா பாரதி தீர்த்த சுவாமிகள் வச்சுப்பான். அவளால் கட்டித்தரப்பட்ட, செஞ்சு தரப்பட்ட மூலமூர்த்தி. கோயில் அப்பப்போ வேலை பார்ப்பான். இந்த கோயில் சந்தன மரத்தில் இருந்துச்சு. அங்கே இருக்கிறதெல்லாம் வித்யாரண்யர் கோவில். வித்யாரண்யர் இந்த பீடத்திலே அலங்கரித்த ஒரு மகான். அவருடைய கோயில் சந்தன மரத்தில் இருந்துச்சு. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பால் ஃபயர் ஆகிடுச்சு. 1901 கட்ட ஆரம்பித்து 1921 சம்பூர்ணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த கோவில் 1961 திருப்பி ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க. கருங்கல்னால உள்ள வித்யாரண்யர் கணபதி, வித்யாரண்யர் கணபதி. இங்கே சாரதா தேவி பக்கத்தில் இங்கே கணபதி சொன்னது. 1/2 மணி நேரம் தான் டைம். துங்கா நதியை தாண்டி போகக்கூடாது. துங்கா மழைக்கு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றுமே ஆக மாட்டோம். நனைஞ்சா கரைஞ்சு போயிட மாட்டோம். புரியுதா? புண்ணியக்ஷேத்திரத்தில் மழை பெய்ஞ்சாலும் தீர்த்தமாடின பலன் உண்டு. புரியுதா? விட்டுடுற சந்தர்ப்பத்தில் போயிடலாம். ஏன்னா நமக்கு டிராவல் நிறையா இருக்குது, கோவில் நிறையா இருக்குது. See how beautifully the ragam sits in the structure of the tala. Chatusira Jati Jampa. Friends, to listen to the entire grandeur of this wonderful raga and all other ragas, be there 20th of July, Jampatavalam concert at 6:30 p.m. at the Gayana Samaja, Bengaluru. Book your tickets in the link given below. जगजननी सुखपाणि कल्याणी जगजननी सुखपाणि कल्याणी जगजननी सुखपाणि कल्याणी जगजननी सुखपाणि कल्याणी जगजननी जगजननी
श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अम्बिके भुवनेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अम्बिके भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी आगमवेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी अखिल चराचर जननी नारायणी नागकङ्कण नटराज मनोहरी नागकङ्कण नटराज मनोहरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अम्बिके गौरी सुकुमारी शङ्करनारी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधर कलाधरी तलोदरी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधर कलाधरी तलोदरी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधर कलाधरी तलोदरी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधर कलाधरी तलोदरी गौरी सुकुमारी मारमण सोदरी मारमण सोदरी मारमण இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன். Gamagari gamadriga sa Gamagari gamadriga